விஜய் அடுத்தது என்ன செய்வார் என்கின்ற கேள்வி பலமாக எழுந்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதல்வராக பதவியேற்பதற்கு விஜய் தயாராகி வருகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை வென்றிருக்கிறது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறுதி பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. விஜய் இரட்டை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த கட்சியிலிருந்து ஒருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட வேண்டும். எனவே தவிக வசம் 106 ஆசனங்கள் இருக்கும். எனவே ஆட்சி அமைப்பதற்குரிய உரிமை கோருவதற்கு மேலும் 12 உறுப்பினர்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் கட்சியான திமுக இந்த தேர்தலில் பலத்த பின்னடைவை சந்தித்துள்ள போதும் திமுக கூட்டணி 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் திமுக 56 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும், ஏனைய கட்சிகள் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பலரும் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர். சீமானுக்கு பின்னடைவு. காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளனர். நடிப்பில் இருந்து அரசியலுக்கு மாறி தவிக கட்சியை தொடங்கிய விஜய் களம் கண்ட முதல் தேர்தலிலேயே எந்த கட்சியுடனும் கூட்டணி சேராமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் அந்த கட்சியினர் மிகுந்த உற்சாகத்தில் காணப்படுகின்றனர். தனிப்பெரும் கட்சியான தவிக இந்த சூழலில் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் போது தொடக்கம் முதலே தவிகவினர் முன்னிலை பெற்று வந்தனர். 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாகவும் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்க உள்ளார். பெரும்பாலும் எளிய பின்னணி கொண்ட தவிக வேட்பாளர்கள் பாரம்பரியமிக்க திராவிட கட்சி வேட்பாளர்களை வீழ்த்தியுள்ளனர். இது பெரும் அரசியல் புரட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்து என்ன செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு பலமாக தொற்றியிருக்கிறது.